வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சைனீஸ் ரெசிபி, அதாவது கோபி 65 எல்லாருக்கும் பிடிக்கும். அதே அப்படியே நமக்கு வந்து மஞ்சூரியனா, சைனீஸ் ஃபுட்டு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு ஹாஃப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த யூனிட்டில் தண்ணி இல்லாமலே வந்து நான் குக் பண்ணுறேன். லைட்டாக குக் பண்ண வரும், 80% வச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். இது குக் பண்ணுறதுக்கு ஒரு 4 minutes டைம் ஆகும். லெட் அஸ் வெயிட் ஃபார் another 4 minutes. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த காலிஃப்ளவர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 75 to 80% குக் ஆயாச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், எங்கேயும் அடி பிடிக்கல. ஏன்னா இது ரொம்ப குக் பண்ணக்கூடாது, லைட்டாக குக் பண்ணியிருக்கிறோம். இதை இப்போ கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இப்போ லைட்டாக குக் பண்ண காலிஃப்ளவரை வந்து ஆற வச்சுருக்கிறோம். இப்போ இதை ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் மைதா மாவு, இதுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் 1 2 ஒரு 3 ஸ்பூனு மைதா மாவு. இது சோள மாவு, கார்ன்ஃப்ளவர், ஈக்குவல் குவான்டிட்டி அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அது போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா, பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர். அப்புறம் இதுக்கு தேவையான ஒரு சால்ட்டு, அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாவு வந்து இதில் கோட் ஆகும், அதுக்காக தான். இல்லை மாவை வந்து லைட்டாக தண்ணியில் கரைச்சி முக்கியம் எடுக்கலாம். பட் இது வந்து ஒரு நல்ல மெத்தடு, நல்ல கோட் ஆகும். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலருக்காக ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க. ஃபுட் கலர் வந்து நல்லது தான், இருந்தாலும் நான் வந்து ஆல்வேஸ் ஐ அவாய்டு ஃபுட் கலர். ஆகையினால நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக, ஏன்னா இதில் வந்து காரம் இருக்காது, பட் கொஞ்சம் கலர் கிடைக்கும். அதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். ஃபுட் கலர் வந்து நார்மலாகவே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ சரியாக உங்களுக்கு கோட் ஆகலைன்னா கொஞ்சமாக லைட்டாக அப்படி தண்ணீரை வந்து லேசாக அப்படி தெளிச்சுக்குங்க. தெளிச்சுட்டு காலிஃப்ளவர் உடையாத அளவுக்கு அப்படி கையினால் அப்படியே கிளறுங்க. இப்போ எண்ணெய் சுட்டுட்டான்னு ஒரு துளி போட்டு பார்க்குறோம். எஸ், இட் இஸ் ரெடி. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதனால் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 by 1 போடுங்க. இந்த மஞ்சூரியன் பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாருங்க, இந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். இந்த குக் பண்ணும்போது இப்போ கிறிஸ்பியாக வந்துருக்குது. திஸ் இஸ் மோஸ்ட். அப்போ தான் அந்த மஞ்சூரியன் வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ரெடி பண்ண பிறகு அடுத்த ப்ராசஸில் இங்கே பாருங்கள், சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் பாருங்கள், இந்த கிறிஸ்பியாக அழகாக மாவு ஒட்டவே இல்லை பாருங்கள், ஒன்று தனித்தனி பீஸாக வந்திருக்கு. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் இப்போ இந்த யூனிட்டை வந்து அடுத்த ப்ராசஸுக்காக நான் வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ப்ரீஹீட் பண்ண உடனே இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ, கடலை எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ, நல்லெண்ணெயோ, எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். சைனீஸ் இதனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஒரு 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் வந்து ஊற்றலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, பூண்டு சின்னதாக அப்படி சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 ஸ்பூன் அல்லது ஒரு 1.5 ஸ்பூன் கூட போடுங்க. ஏன்னா இந்த பூண்டோட அரோமா வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
அப்படி ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணும்போது அந்த பாட்டத்தில் இருந்த ஆனியன் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதை ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, ஒரு 1.5 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸு அதே குவான்டிட்டி 1.5 ஸ்பூன். நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர், எல்லாத்தையும் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வெங்காயமும் கேப்சிகமும் ஒரு ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸுக்கு வந்து சுகர் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் இந்த டிஷ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சோள மாவு 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி கரைச்சிக்குங்க. அப்படி அவ்வளோதான். இதை அதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் போல் வெங்காயத்தாள், கட் பண்ணி வச்ச வெங்காயத்தாளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக நமக்கு வந்து கார்னிஷிங்க்கு வெங்காயத்தாள் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்குங்க. இப்போ இது திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கிறிஸ்பியான ஒரு இதுவே ஆக்சுவலாக கோபி 65 தான் உங்களுக்கு. அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ சைனீஸ் ஃபுட்டை எப்போதும் ஹை ஃப்ளேமில் தான் வைப்பாங்க, ஏன்னா அப்போ தான் அந்த ஃபாஸ்ட்டாக குக் ஆகுங்கிறதுனால. இதை நம்ம செமி கிரேவியாக வச்சுக்கிறோம். இதிலே ட்ரையாகவும் பண்ணலாம், அந்த தண்ணீர் ஊற்றுறதை கம்மி பண்ணிடணும். கிரேவியாக பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து செமி கிரேவியாக பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. எஸ், த பியூட்டிஃபுல் கோபி மஞ்சூரியன் இஸ் ரெடி. இதே மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஒரு செமி கிரேவியான ஒரு சைனீஸ் ரெசிபி, தட் இஸ் கோபி மஞ்சூரியன், நீங்கள் உங்கள் வீட்டிலே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அழகாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.